கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் மொத்தம் ரெண்டு லாஸ் இருக்குது ரிஃப்ளெக்ஷனுக்கு. ஃபர்ஸ்ட் நான் என்னதுன்னா, த இன்சிடென்ட் ரே, த ரிஃப்ளெக்டட் ரே, அந்த நார்மல் டு த சர்ஃபேஸ் வந்து எல்லாமே ஒரே பிளேஸில் வந்து லை ஆகும். டயக்ராம் காமிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இன்சிடென்ட் ரே வருது, ரிஃப்ளெக்டட் ரே பவுன்ஸ் ஆகி போகுது, இது நார்மலாக ஸ்ட்ரைட்டாக இருக்குது. இந்த மூணு ரேவும் உங்களுக்கு ஒரே சேம் லை எந்த லை ஆகுதுன்னா ஒரே சர்ஃபேஸில் தான் உங்களுக்கு மூணு ரேவும் லை ஆகுது. இதை ஃபர்ஸ்ட்ல என்ன சொல்லுது? த இன்சிடென்ட் ரே, த ரிஃப்ளெக்டட் ரே, த நார்மல் டு த சர்ஃபேஸ் லைஸ் ஆன் த சேம் சர்ஃபேஸ். இது மூணுமே லைஸ் ஆன் த சேம் சர்ஃபேஸ். இதான் ஃபர்ஸ்ட் லா. உங்களுக்கு செகண்ட் லா என்னன்னா, the angle of incidence is always equal to the angle of reflection. The second இதில் பார்த்தீங்கன்னா அதே டயக்ராம் தான். உங்களுக்கு அதே மாதிரி ஆங்கிள் இன்சிடென்ட் ரே வருது, சர்ஃபேஸ் டச் ஆகி பவுன்ஸ் ஆகி ரிஃப்ளெக்டட் ரே போகுது. ஆனால் இந்த இன்சிடென்ட் ரேவும் இந்த நார்மலும் ஃபார்ம் பண்ணுற ஆங்கிள் பேர் தான் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். அதே மாதிரி ரிஃப்ளெக்டட் ரேவும் இந்த நார்மல் ஃபார்ம் பண்ணுற ஆங்கிள் பேர் தான் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். இந்த செகண்ட்ல என்ன ஸ்டேட் பண்ணுதுன்னா, ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு த ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். ஆங்கிள் I is always equal to angle R. இது ஃபர்ஸ்ட் லா. இதில் வந்து என்னது? இன்சிடென்ட் ரே, ரிஃப்ளெக்டட் ரே, நார்மல் lies on the same surface. இதான் ஃபர்ஸ்ட் லா ஸ்டேட் பண்ணுது, இது செகண்ட் லா ஸ்டேட் பண்ணுது. இதான் ரெண்டு லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.